அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. ஒரு நாள் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சம்பவம் சொல்றாங்க. ஒரு மனுஷன் ரோட்ல நடந்து போயிட்டு இருந்தான். வெயில் அதிகமா இருக்கு, தண்ணி ரொம்ப தாகமா இருக்கு, தண்ணீர் கிடைக்காம ரொம்பவே கஷ்டப்படுறான். கொஞ்சம் தூரம் போனதுக்கு அப்புறம் ஒரு கிணறு கண்ணில் படுது. உடனே அதுக்குள்ள இறங்கி தண்ணீர் குடிக்கிறான். தாகம் தணிஞ்சு வெளியில வரான். அப்போ அவன் ஒரு நாயை பார்க்குறான். அந்த காட்சியை பார்த்ததும் அவனோட மனசு ரொம்ப உருகி போகுது. அவன் யோசிச்சு பார்க்குறான், நானும் இப்படி தானே தாகத்தால் இவ்வளோ கஷ்டப்பட்டேன், இந்த நாய்க்கும் அதே கஷ்டம் தானே இருக்கும்னு யோசிக்கிறான். அவன் அப்படியே போயிருக்கலாம், யாருமே அவனை கேட்க போறதில்ல, நீ ஏன் அந்த நாய்க்கு தண்ணீர் கொடுக்கல, அதுக்கு ஏன் உதவலை அப்படின்னு. ஆனால் அவனோட மனசு அப்படி விட்டுட்டு போகிறதுக்கு அனுமதிக்கலை. அவர் மறுபடியும் கிணத்துக்குள்ளே இறங்கி போகிறாரு. தண்ணீரை தன்னோட செருப்பில் நிரப்பிக்கிட்டு மேலே ஏறி வராரு. அந்த நாய்க்கு அந்த தண்ணீரை குடிக்க கொடுக்குறாரு. அந்த ஒரு சிறிய கருணையை அல்லாஹ் பார்க்குறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அந்த மனிதனின் அந்த செயலை அல்லாஹ் விரும்பி அவனுடைய பாவங்களை எல்லாம் மன்னித்தான்னு சொல்லிட்டு. இதை விளக்கமாவே ஷஹீஹுல் புகாரி, ஷஹீஹ் முஸ்லிம் ஹதீஸ்கள்ல நம்ம காண முடியுது. பாத்தீங்களா, ஒரு சின்ன விஷயம், ஒரு சின்ன கருணை, ஒரு வாயில்லாத ஜீவனுக்கு அந்த மனிதன் காட்டினதுனால அல்லாஹ் அவருடைய மிகப்பெரிய பாவங்களை கூட மன்னிக்கிறான். அல்லாஹோட கருணையை நம்ம பெறணும்னா அது பெரிய விஷயம்லாம் கிடையாது. நம்ம கூட இருக்கிற சக மனிதர்களுக்கும் வாயில்லாத உயிரினங்களுக்கும் நம்ம கருணையாளராக இருந்தோம்னா, கருணையாளுக்கெல்லாம் கருணையாளர் நல்லா நம்ம மீது அதிகமான கருணையை பொழிவான். அல்லாஹ் நம்ம எல்லாருக்குமே அருள் செய்வான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு.